கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே நேற்று பிரவீன்குமார் என்ற வாலிபர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கடந்த 7ஆம் தேதி தங்களை பிரவீன்குமார் தாக்கிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 2 சக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற பிரவீன்குமார் சிவராஜ் என்பவருடைய வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். சிவராஜ் வாகனம் சேதமடைவதற்கு பிரவீன்குமார் தான் காரணம் என நஷ்டீடு கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் கடந்த 6ஆம் தேதி சிவராஜ், செந்தில், மணிகண்டன் உள்ளிட்ட 3 பேரை கத்தியால் கீறியுள்ளார். இதன் காரணமாக பிரவீன்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்தில் 7ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டுள்ளார். அந்த புகாரின் மீது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் பிரவீன்குமார் கொலை தடுக்கப்பட்டு இருக்கும் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவில் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் அன்பழகன், தனிப்பிரிவு சிறப்பு உதவியாளர் ராஜா ஆகியோர் சஸ்பெண்ட் செய்து கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். 2 தினங்களுக்கு முன்பு 2 கோஷ்டிகளிடையே தகவல் ஏற்பட்ட அதில் கொலை செய்த 3 பேரும் தாக்கப்பட்டுள்ளார். புகார் மீது நடவடிக்கை எடுக்காத கொலை காரணம் என நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 3 பேர் சஸ்பெண்ட் செய்ததாக காவலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.